இது இல்லையா? அப்போ நான் சாப்பிட்டியா? சாரி சூப்பராக இருக்குடி உனக்கு. என் சாரியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். சாரி சூப்பராக இருக்குடி. நல்ல சாரி. டெய்லி தான் பேர் பண்ணுவியா? வா ஏதாவது சாப்பிட்லாம். வா எங்கேயா போகலாம் போ. பைக் இங்கே சேஃபாக இருக்குமா? தாய்க்கே ரேபி அவ்வளோதான் கை சேஃப். ஓட்டா குடி போகிறேன். இங்கே என்னடி காஃபி ஷாப்புன்னு கூட்டணும் இல்லையா? நான் டீ கடைக்கு இங்கே பாருடி. போட்டால் கோபாலபுரம் தான் காட்டுது. கோபாலபுரம் காஃபி டே தான் காட்டுது. எங்கே போய் உட்காந்துலாம் பார்த்தீங்க, உட்கார கூட முடியாதுடி. நான் ஓட்டா. ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஊர்லேருந்து வந்து 1 வீக் ஆகுது. நான் 1 வீக்காக யார் கூடமே பேசல. அப்படியே வீட்லேயே அப்படியே அவங்க கூட ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தாடிலாம் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு போனேன். அப்புறம் வந்து இன்றைக்கி அப்படியே என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை பார்க்கலான்னு போகிறேன் அப்படின்ட்டு கூப்பிட்டு இருந்தாங்க. சரி அப்படியே பார்க்கலாம், ஃப்ரெண்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு சரி போகிற வழியை கண்டினியூ பண்ணுறேன். தான் வெளியே வந்துட்டேன். இப்போ என்னென்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு, என் வண்டி வந்து வீட்டில் இருக்குது. அதுக்கு ஒன்று ஐடிபிஐ பேங்க்கில் போயிட்டு பணம் போட்டு என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்கன்னா சேத்பட்டு ரெயின் ஆமாம் அங்கே வாடா அப்படின்னா சரி வரேன்டின்னு. ஆக்சுவலாக சொன்ன மணி 2:30 மணிக்கு சொன்ன மணி இங்கே 2:30 லேட் ஆகிடுச்சு. 2:10 போயிட்டு இந்த பேங்க்கில் இந்த பணத்தை போட்டு சென்னைக்கு வந்துட்டு ஒரு வாரம் எதுவுமே பண்ணல. அப்படியே ஜாலியாக இருந்தேன் கைஸ். நான் சாப்பிட்டு ஃபுல்லாக உடம்புலாம் ஃபுல்லாக போட்டுடுச்சு பயங்கரமாக. ஃபுல்லாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸ்வீட்டு அது இதுன்னு. இந்த பணம் எடுத்து போடலாம் வந்த கைஸ். பணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்கௌண்ட்டில் இல்லை. சரி அதான் கிளம்பிட்டு நான் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. அவள் வேறு வெயிட் பண்ணுறா. அவளுக்கு ஃபோன் அடிச்சுட்டு கேட்குதுடா எங்கடா இருக்க? அவள் கிளைண்ட் பிளேஸ் இருக்கலாம். 15 மினிட்ஸ் ஆகுமா? கிளவி கிட்டானதை பார்த்து பயந்துட்டாங்க. தாய்க்கிழவி இந்த காலேஜ் வர டைமில் வந்தாலே இதான் கடுப்பு. ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கும். நெருமா வைதிஸ் குருமா பொண்ணுங்களை மாதிரிலாம் பேசாத ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எனக்கு போட்டிருந்தார். அப்போது அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டாபிக் என்ன வந்து அன்லக்கி பாய்ஸ். அதாவது வந்து பொண்ணுங்களோட பேசவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க நிறைய பேர் அதில் கமெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரிங்க அந்த மாதிரிங்க எனக்கு வந்து பிடிக்காதுங்க பொண்ணுங்க கூட பேச, இந்த மாதிரிலாம் அவங்க பேச மாட்டாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படிலாம் நிறைய. நான் அதெல்லாம் பார்க்கல. அது ஒரு விஷயம் மட்டும் சாப்பிட்டேன். இந்த நான் பார்த்தேன். என்ன சொன்னார்னா ஒரு பொண்ணு சொல்லிச்சு, ஒரு மாதிரி அவங்க வந்து கிட்டே வந்து பேசாமல் வாடா போட அது மாதிரி பேசினா எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தூரமாக இருக்க மாதிரி இருக்கும். தூரமானா ஏதோ ஒரு அண்ணன் ஃபீல் வந்துடும், இல்லைனா தம்பி ஃபீல் வந்துடும், ஒரு சேஃப் ஜோன் மாதிரி, அந்த ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே இருக்காது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உடனே நான் சொல்கிறதுனால யாரெல்லாம் போய் வாடி பொண்ணு எல்லா பொண்ணையும் நான் கூப்பிட சொல்லிடல. வாடின்னு கூப்பிட பிடிக்காத பொண்ணும் இருக்காங்க. அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பொண்ணு, டிபெண்ட்ஸ் ஆன் த சிச்சுவேஷன், டிபெண்ட்ஸ் ஆன் த மூடு. அதெல்லாம் வந்து நான் யாரையும் சொல்லலை, நான் ஜஸ்ட்டு சொல்கிறேன். அது மாதிரி டீன் கூப்பிட்றதுனால ஒரு பொண்ணை வந்து மரியாதை கட்ட வந்து குருமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டீன் கூப்பிட்றதுனால வந்து மரியாதை கட்டத்தனமாக கிடையாதுங்க அங்கே. அது வந்து அந்த பசங்க மறுபடியும் பார்த்தாங்கன்னா சொல்கிறேன், யாரும் தெரியல. அவங்க யாராவது வந்து ஒரு நான் நேற்று தான் ஊரில் இருந்தால் கமெண்ட்லாம் கொஞ்சம் தீவிரமாக பார்க்க ஆரம்பிச்சு. இல்லைனா கமெண்ட்லாம் பார்க்கல. அப்புறம் தான் லைக்லாம் போட்டேன். ஒரு 40-50 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் வந்து அதுதான் அவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான். அந்த மாதிரி கிடையாது ப்ரோ, நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி. ஒரு பொண்ணு பொதுவாகவே டீன் கூப்பிட்டா வந்து அது வந்து ஒரு இது அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு ஆப்வியஸாக பிடிக்காதுன்ற மாதிரி எந்த பொண்ணும் கூட மாட்டோம். அதேமாதிரி அவங்க பிடிக்கலன்னு சொன்ன பிறகு யாரும் கூப்பிட போகிறதில்ல. அதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதுதான் சொல்ல வந்தேன். அதுதான் ஞாபகம் வந்தது. இங்கே பாருங்கள், இதுதான் என் மெக்கானிக்கை பார்த்துட்டு போயிடலாம். நிருமா வைதிஸ் குருமா. அவன் ஒரு குருமா, அவன் சரியான குருமா. அவன் என்னையா அப்படின்னுவான். மைமா போயிட்டு வரட்டுமா? என்ன பிஸியாக இருக்கியா? வேலையாக இருக்கியா? ஓகே. ஏதோ ஓகேம்மா. ஏதோ எவனோ மாட்டின்னு இருக்கிறான் அவனுக்கு. எவனோ மாட்டின்னு இருக்கிறான் அவனு. நம்ம பையன் தான் மெக்கானிக்கு.
என்னென்னா V7 ஒரு நிமிஷம். இல்லை எந்த பக்கம் இறங்கணும்? ஆரிங்டன் ரோடே இறங்கணுமா இல்லை இந்த பக்கம் இறங்கணுமா? சேத்பேட்டுண்ணே இது இல்லையா? அப்போ நான் அந்த குட்டி சந்து காட்டுதுப்பா, அது ஜூஸ் அண்ட் ஸ்நாக். சிக்னல் லெஃப்டில். ஆமாம், பிரிட்ஜி இறங்கி நம்ம ஈகா தேட்டர்லேருந்து பிரிட்ஜி இறங்குறோம்ல, இறங்குனது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வருது. லெஃப்ட் திரும்பணுமா அங்கே திரும்பி இல்லை எப்படி? என்னென்ன குஷன் எக்ஸ்பிரஸா தெரியுமா உனக்கு? ஆப்போசிட்டு தான் இருக்கியா? சரி வா. இந்த நேரம் வந்து ஓகே DHL இதுதான் நினைக்கிறேன் கைஸ் நான் சொன்னது. அதான் இங்கே தான் எங்கேயோ காட்டுது எனக்கும் மேப்பு. பக்கத்தில் ரொம்ப ரொம்ப ஒரு 100 மீட்டர் அந்த மாதிரி தான் காட்டுது. ஆனால் அந்த பில்டிங் எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. இதுக்கு தான் கை காட்டுவா வந்தானா இந்த ஒரு காலே அவ கிடையாது. என்னடி சாரிலாம் கட்டிகிட்டு இருக்க? ஹாய். இதுதான் ஆஃபீஸ் வேறா? எந்த பக்கம் இருந்து வந்த நீ? ஹோண்டான்னு சொல்லியிருந்தா நான் அங்கே வந்திருப்பேன்ல. சும்மா வீடியோ எடுக்கலான்னு வந்துடுவேன். இல்லை லைக் ஒரு மாதம் ஆகுதில்ல ஊரில் இருந்துச்சு, ஒரு வாரம் ஆகுதில்ல. சரி துரு பிடிச்சிட போதுன்னு எடுத்துட்ருக்கேன். சாப்பிட்டியா? சாரி சூப்பராக இருக்குடி உனக்கு. என் சாரியில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். சாரி சூப்பராக இருக்குடி. நல்ல சாரி. டெய்லி தான் பேர் பண்ணுவியா? வா ஏதாவது சாப்பிட்லாம், வா எங்கேயா போகலாம் போ. பைக் இங்கே சேஃபாக இருக்குமா? தாய்க்கே ரேபி அவ்வளோதான் கைஸ். என் ஃப்ரெண்டை பார்த்துட்டேன். நானும் அவ்வளோ எங்கேயாவது போகிறோம். எனக்கு வந்து போர் அடிக்குது இங்கே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோவோட அந்த இதெல்லாம் இருக்குது, அதை மட்டும் எடுத்துகிட்டு தாய்க்கலவி போகலாம். கேமரா ஷையா? கேமரா ஷைலாம் இருக்கா உனக்கு? எனக்கும் இருந்தது அதெல்லாம். எங்கே போகிறேம்மா? நீ தான் ஃப்ரீயாக இருக்கண்ணா. லஞ்ச் சாப்பிட்டியா இல்லையா நீ? சாப்பிடலாமா? ஏதாவது சாப்பிட்றேன் லைட்டாக. காஃபி சாப்பிட்லாமா? நான் இப்போ தான் என்ன சாப்பிட்டேன் தெரியுமா? கரெக்டாக ஒரு 12 o'clock ஒரு 1 o'clock இருக்கும் நீ கிளம்புறதுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக அவர் 2:30 மணிக்கு வரேன்னா, நான் பேங்க்கில் இருந்தேன் 2:30 மணிக்கு. நான் சொல்லிட்டேன் எப்போ பொண்ணுங்க சொன்ன டைமுக்கு வந்திருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பண்ண. நீ 3 மணிக்கு வந்த. என்னம்மா? கிளவி தாய் கிளவி. என்னப்பா? இங்கே ஒன்று இருக்கே. போ ரைட்டில் இருக்கும். என்னப்பா? உனக்கு இருக்கா? ஓகே. இங்கேயா? இங்கே வந்து அந்த உன் மேலே குத்துறனா? கேமரா குத்துதாடி? சாரிடி. பாருங்க நீ பார்த்துட்டியா? நல்லா இருக்கா? இது பார்த்தேன் நான் நேற்று. வேறு என்ன சிம்புது வென்று தெரிந்தது காடு மறக்குமா நெஞ்சம் மனசுல சலன். என்னம்மா? நைஸ். சிம்பு ஆச்சு. சிம்பு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து. உனக்கு? டைரக்டரா? யார்? மணிரத்னம். எனக்கு சின்ன வயசு அந்த பொல்லாதன் படம் எவ்வளோ திறமாடி எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும்டி. உனக்கு அந்த தெருவு ஆப்போசிட் வச்சுருப்பேன் நீ. அந்த பக்கம் போனால் உன்னோட அந்த இந்த ரோட்டில் இறங்கினா ஆரிங்டன் ரோட்டில் இறங்க ரைட் எடுத்தால் நியூ ரோட்டில் ஆப்போசிட் தான் இந்த பக்கம் வந்தேன் நான். ஆனால் இதில் போனால் சொன்ன மாதிரி அடுத்து இது வந்துடும். ஒரே சைடு போனால் அது என்னது இது? ஐயோ அது பேர் என்ன? அது பேரை மறந்துனே.
கோடம்பாக்கம் வந்துடும்டி. ஸ்டார் பக்ஸுக்கே போயிருக்கலாம் போலையே. ஏய் அவன் கிட்ட என்ன தெரியுமாடி ஒரு வெறுப்பு, 1000 ரூபாய் போடுவான்டி, அதுவும் நல்லாவும் இருக்காதுடி அவ்வளோ. நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன். நான் வந்து கொஞ்சம் வெயிட் ஆனது தான் குடிப்பேன். உனக்கு கோல்ட் காஃபி தானடி நான் வாங்கி தரேன் வாடி. தாய்க்கிழவி இங்கே நியர் பை செக் பண்ணிட்டாடி கூகுளில். ஒரே ஒரு சரிடி. கையெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் வேலைகளாக இருந்தது. அதான் பூர்விகா மொபைல்னு வருது காஃபி ஷாப் போட்டா. பூர்விகா மொபைல்னு வருது. கப்பா கடாய் சரவணா காஃபி. சரவணா காஃபினா இந்த காஃபி டீவன் அந்த மாதிரி தான் வருது. காஃபி ஷாப். உனக்கு நல்லா பைக் ஓட்டி நல்லா பழகிச்சுல உனக்கு. அதான் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுவேன்? 60யா? என்னடி கால் டாக்ஸி டிரைவர் மாதிரி சொல்கிறேன் 60 கிலோமீட்டர்னு. ஓலாவே அவ்வளோ தாண்டி ஓடும் ஒரு நாளைக்கு. இங்கே கொஞ்சம் பேர் போன காஃபி ஷாப்லாம் வந்து பார்த்தோன்னா கோபாலபுரம் அந்த மாதிரி தான் காட்டுதுறாமா. ஆல்காட் ரோடு கோடம்பாக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு காஃபி ஷாப் இருக்குது. பிஸ்மில்லா காஃபி அண்ட் டீ பவுடர் தான் இது. அதுவும் கோடம்பாக்கம் வந்துட்டோம் அவ்வளோதான். அதான் சொன்னேன் ஒரே ஸ்டேஷன் தான் கோடம்பாக்கம் தான். நீ திருப்பி இந்த லெஃப்ட்லேயே வர மாதிரி பார்த்துக்கணும் ரிட்டர்னு, ஓகேவா? ஏன்னா நம்ம அது உள்ளே போய் வந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கத்து லெஃப்ட்டில் அது ஒரு கடுப்பான லெஃப்ட். அது ரெடி பேசிகிட்டே கோடம்பாக்கம் கூப்பிட்டு வந்துட்டேன். என்ன ஆமாம் பின்னாடி தான் கூப்பிட்டு வந்தேன். ரிட்டர்ன் போகும்போது அங்கே வந்து உன்னோட அந்த சீட் கீழே வழுக்கு தெரியாது வச்சிருப்பேன் தான். சரி நான் பக்கத்தில் எங்கேயோ வரோன்னு நினச்சி வந்துட்டேன் நான். சரி விட இப்போ என்ன, அதனால் என்ன சி கேட். உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே எவ்வளோ என்று என்னம்மா இந்த அது என்னது இங்கே ஒரு விவேக்ஸா இது ஒன்று வருமே, அது கீழே இருக்குல்ல ஒரு காஃபி ஷாப்பு. சேகரம் போரியம் அது கீழே ஒரு காஃபி ஷாப் இருக்குல்ல. அது கீழே ஒன்று இருக்குது. அப்புறம் மீனாட்சி காலேஜ் ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தோன்னா ஒரு இது இருக்குது. நாங்கள் ஒரு தடவை சாப்பிட்ருக்கேன், நல்லா தான் இருக்கும் அங்கே. பீஸா சம்திங் அது இருக்குடி அங்கே தான். இவன் என்னடி இவன் குருமா மாதிரி பண்ணுறான் இவன். வாயிலே குத்துவாங்களாடி என்ன? நான் அது மாதிரிலாம் யாருமே பண்ணவே மாட்டாங்கடி. நான் கூட நினைப்பேன்டி எவனா வந்து இது மாதிரிலாம் பேசுகிறமே நம்மளை வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டு டக்குன்னு எடுத்து வாயிலே குத்திடுவோம் அப்படின்ட்டு. நீ அன்றைக்கி ஸ்பெக்ஸே போடல, நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்க. ஓகே வெயிட்டாக இருக்குனாடி, கொஞ்சம் வெயிட்டு போட்டேன்டி. இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தது 80 தான் இருப்பேன். 78 80 தான் இருப்பேன். 84 கிலோ ஏறிச்சு உடம்பு. ரைடு போனால் எல்லாருக்கும் வந்து வெயிட்டு இறங்குன்னுவாங்க, எனக்கு ஏறிச்சு. இதாண்டி இதில் போ எடுத்துகிட்டு இருக்கானு நினைக்கிறேன் அந்த கடையை. இங்கே தான் ஒரு கடை இருந்தது. ஓகே இது உள்ளே போடி, இது கொஞ்சம் நல்ல ஏரியாடி இது. இந்த மாதிரி பைக்லேயே சுற்றினா பயங்கரமாக இந்த ரோட்டு கடை இந்த எல்லா கடையும் சாப்பிட்ற பழக்கம் நிறைய இருக்கும்ல. உனக்கு இருக்குமே கண்டிப்பாக. நீ 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 சுற்றும் போதே நினச்சேன்டி இதுக்கு அடிக்ட் ஆகி தான் இருப்பேன் நீன்ட்டு. அந்த ஹேபிட் பயங்கரமாக இருக்கும்ல அது. அது கண்டதையும் சாப்பிட்றது. எனக்கே ஊருக்கு போயிட்டு வந்துருந்து அப்படி தாண்டி இருக்குது. ஏதாவது ரோட்டை பார்த்தா இங்கே சாப்பிட்லாமான்னு ரோட்லேயே இருந்தேன்ல நான். பஜ்ஜி நான் வந்து இந்த ஆயிலி ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன்டி. இந்த ஜங்க்லேயே ஆயில் வரும் தெரியுமா, அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். நான் ரொம்ப லைக் பண்ணுறது எதுனா இந்த பிஸ்கெட்டு குக்கி. என்னடி நீ கோடம்பாக்கத்தையே சுற்றிட்டு இருக்க? நீ காலேஜ் படிக்கும் போதா? 1920s இருக்கும் முடியாது.
ஓட்டா போண்டா டீயா? ஓகே, இருக்கா கடை? ஓ இதானா? குடி போகிறேன் இங்கே என்னடி காஃபி ஷாப்புன்னு கூட்டணும் இல்லையா? டீ கடை கடையே இல்லடி. இதோ பாருடி, இங்கே பாருடி, போட்டால் கோபாலபுரம் தான் காட்டுது. கோபாலபுரம் காஃபி டே தான் காட்டுது. எங்கே போய் உட்காந்துலான்னு பார்த்தீங்க, உட்கார கூட முடியாதுடி. நான் ஓட்டா? தாய் கிழவி